சார். குட் மார்னிங் சார். என்னடி ஹெட் மாஸ்டர் வந்திருக்காரு. கணக்கு பாடம் நம்ம கிளாஸுக்கு இவர் தான் எடுக்க போறாரு. கணக்கே ஒரு பெரிய தலைவலி, இதில் இவர் வேற ரெட்ட தலைவலி. அங்கே பாரு சரியான கால்குலேட்டர் ஃபுல் சார்ஜரோட உட்காந்துட்டு இருக்கான் பாரு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 10th ஸ்டாண்டர்ட். நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இந்த 10வது வகுப்பு வந்திருக்கீங்க. அதாவது ஒரு சின்ன குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகிற மாதிரி இந்த 10வது வகுப்பு ரிசல்ட் தான் உங்கள் எதிர்காலத்தையே தீர்மானிக்குது. வாழ்க்கைன்ற பந்தயத்தில் ஜெயிச்சு முன்னாடி போகிறவன், தோத்து போய் பின்னாடி வரவன். இந்த வருஷத்துடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கெல்லாம் பொக்கிஷம் மாதிரி. அந்த பொக்கிஷத்தை சரியாக பயன்படுத்துகிறவன் ஜெயிச்சு குதிரையாக வெளியே போவான். சரியாக பயன்படுத்தாதவன் தோத்து போய் கழுதையா வெளியே போவான். நீங்க குதிரையா இருக்க போறீங்களா கழுதையா இருக்க போறீங்களா? குதிரை குதிரை. சத்தமா சொல்லுங்க. ஏய், யாரா அந்த கழுதை? ஏய், குடிச்சதான். எண்ணெய் 50 மில்லி. என்னன்னு போடல மா. புக்கில் இருக்கிறதெல்லாம் பார்த்து ஊறுக போட்டால் நல்லா இருக்காதுமா. ஏன்னா என் பாட்டி சொல்லிக்கிறாங்க. அப்போ உன் பாட்டியை ஊறுகாய் வந்து போட சொல்லு. அதுக்கு தான் நான் இருக்கேன்லம்மா. குழந்தை போல மனதை நாம் பாதுகாக்க வேண்டும். ஒரு குறையாது வளர்ந்தால் ஊர் போற்றி புகழ வேண்டும். குழந்தை போல மனதை நாம் பாதுகாக்க வேண்டும். ஒரு குறையில்லாது வளர்ந்தால் ஊர் போற்றி புகழ வேண்டும். உள்ளுக்குள்ளே உறுதி வேண்டும். கையில் எடுத்ததெல்லாம் நாம் முடிக்க வேண்டும். அபி, ஸ்கூலு முதல் நாள் எப்படி இருந்துச்சு? புதுசாக இருக்க போகுது. அதே கிளாஸு அதே புக்கு. அதே கிளாஸ் அதே புக்கா? அப்போ நீ என்ன 10th கிளாஸ்ல உட்காரலையா? ஐயா, நான் 10th கிளாஸில் தான் உட்காந்தேன். 9th 10th கிளாஸ் ரூம்லாம் ஒன்று தான். ஆனால் புக்கு தான் நிறைய இருக்குது. ஆமா செல்லும், ஆனால் டீச்சருங்களாம் புதுசாக இருந்திருப்பாங்கல்ல. ஆமாம்மா, மேக்ஸ்க்கு தளபதி விஜயும் ஃபிசிக்ஸ்க்கு தல அஜித்தும் வந்தாங்க. ஹாய். உனக்கும் எனக்கும் என்னென்ன கனவுகள், அது நடக்கும் வரைக்கும் என்னென்ன உணர்வுகள். இங்கு ஏழை காணும் கனவு, அதில் 100ல் 1 நடக்கும். அதை நம்பி நம்பித்தானே நம் நாட்கள் இங்கு போகும். பாடு போகும் வழிகள் பல பொதிகள் சொல்லும். அது கொடுக்கும் பாடம் உன்னை வழி நடத்திச் செல்லும். கனவே கனவே எல்லோர்க்கும் அன்பே நீ. அன்பால் அணைக்கும் அழகான கண்ணினி. ஏம்மா, அப்பா ஆக்சிடென்ட்ல செத்துட்டார்ல, அதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுன்னு இருந்தாரு? ஏன் இப்போ இதெல்லாம் கேட்குற? இல்லை, நம்ம விக்கி இருக்கானே, அவனும் அவங்க அப்பா மாதிரியே டிரைவர் ஆயிடுவான். லைஃப் செட்டில். ஜாலி தான். டிரைவர் ஆகிறது தான் ஒரு பெரிய சாதனை அடி இப்போ. அப்பாவுக்கு நீ நிறைய படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு கனவு. அதுக்காகவே அவர் ராவும் பகலுமா உழைச்சார். பாவம் வேதி. உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை அபி?
மா காஃபி. என்ன பண்ணிருக்க? ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணியிருக்கிறேன். ஏதோ ஒண்ணா? சூப்பர்ப். மா ம் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ம் இந்த டாக்டரு இன்ஜினியர் ஆகிறதுக்கெலாம் ரொம்ப செலவாகுமா? நான் படிக்கிற காலத்துல அப்படி இல்லை. இருந்திருந்தா நான் டாக்டர் ஆயிருக்கவே மாட்டேன். ஆனா இப்பெல்லாம் படிப்பு ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. மினிமம் 5 to 10 lakhs, ஐ மீன் 5-10 லட்சம் இருந்தால் தான் முடியும். சில இடங்கள்ல 30-50 லட்சம் கொடுத்தாலும் சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. இட்ஸ் டெரிபிள். சந்திராக்கா வந்து கொடுத்தாங்க. அவங்க பையனுக்கு கவர்மெண்ட்ல பியூன் வேலை கிடைச்சிருக்கான். அதுக்கு நாளைக்கு அவங்க வீட்டில் பார்ட்டி கொடுக்குறாங்க. பியூன் வேலைக்கு எல்லாமா பார்ட்டி தராங்க? அம்மா, கவர்மெண்ட் வேலைமா, கவர்மெண்ட். 8000 ரூபாய் சம்பளம். அவங்க பையன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. சந்திராக்கா எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? அபி அபி ஏ அபி, ம், உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? சொல்லுமா. நீ எதனா யோசிச்சு வச்சிருப்பல்ல. இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்போ சொல்லு கண்ணு, என்ன ஆகணும்னு நினைக்கிற? நான் வேலைக்காரியாக தான் ஆக போகிறேன். நீ என்ன ஆக போறேன்னு சொன்ன? வேலைக்காரி. இதோ பாருமா, இன்ஜினியரோட பசங்க இன்ஜினியர், டாக்டரோட பசங்க டாக்டர். அப்போ ஒரு வேலைக்காரியோட பொண்ணு வேலைக்காரி தானே. சிம்பிள். அரை விட்டானு வை, பல்லு செதறிடும். இங்க பாரு பி, நான் அரை வயிறு கால் வயிறுன்னு கஞ்சி குடிச்சு 4 இடத்துல வேலை பார்த்து உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது நீ வேலைக்காரியா போறதுக்காடி? வேலைக்காரினா என்னன்னு தெரியுமா உனக்கு? அப்படி என்ன பண்ண தப்பா சொல்லிட்டேன்? ஓங்கி அரைஞ்சனும். மா மா, இதோ பாருமா, வேலைக்காரி ஆகிறதுனால ஃபியூச்சர்ல நினைக்காத. இப்பெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்களை வச்சிருப்பாங்கல்ல, அவங்களாம் வேலைக்காரின்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்டைலா அப்படின்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஸ்டைலா? இங்க பாரு, இன்னொரு வாட்டி வேலைக்காரி ஆகிறத பத்தி என்கிட்ட பேசின விளக்குமாறு பிஞ்சிரும். வீட்டுல ஒரு வேலை செய்யறதுக்கு துப்பு இல்ல, வேலைக்காரி ஆக போறாளாம். ஸ்கூலுக்கு படி. ச்சே, இந்த நாட்டில் பசங்க அவங்களோட கெரியரை டிசைட் பண்ணுறதுக்கு கூட உரிமையெல்லாம் போயிடுச்சு. அந்த லக்ஷ்மி ரவிகாந்துக்கு என்ன அனுப்புறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அமிச்சிங்களா? விடுமா, சாயங்காலம் பார்த்துக்கலாம். ரொம்ப லேசி ஆயிட்டீங்க சங்கரன். மா ஜூஸ். தேங்க்யூ சார். வச்சிருமா. அதை வெட்டேன். இன்னைக்கு என்னம்மா பண்றீங்க? ஒரு ஸ்பெஷல் ஹெர்பல் ஆயில். அதை போட்டா முடி கருகருன்னு வளரும். என்ன ஏதோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க போல இருக்கு. ஏமா அப்படி கேக்குறீங்க? அதான் மூஞ்சி ஃபுல்லா எழுதி இருக்கேன். இந்த அபிதான் அவ வேலைக்காரி ஆக போறேன்றான். என்னது? வேலைக்காரியா? அவ ஏன் அப்படி சொல்றா? ஏன்னா நான் வேலைக்காரியாம். நல்லதா போச்சு. அவ என்னென்னமோ வளர்றா. இன்ஜினியர் பசங்க இன்ஜினியர் ஆவாங்களாம், டாக்டர் பசங்க டாக்டர் ஆவாங்களாம். அவ வேலைக்காரி பொண்ணா, அதனால வேலைக்காரியா தான் ஆவாலாம். அப்படின்னா டாக்டர் அப்துல் கலாம் ஒரு மீனவர் ஆயிருக்கணும். ஏன்னா அவருடைய அப்பா ஒரு மீனவர். அவர் அப்புறம் என்னமா ஆனாரு? முதல்ல அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆனாரு. அதுக்கப்புறம் இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட்னா ஜனாதிபதி. அது அவளுக்கு தெரியாதா? நீங்க அதை இடிங்க. அப்துல் கலாமா எப்படிமா இருப்பாரு? அதான் முடி நீளமா வச்சிருப்பாரு. டிவில எல்லாம் பார்த்திருப்பேன். அந்நியம் படத்துல விக்ரம் வச்சிருப்பாரு,
அந்த மாதிரி தானே? ஐயோ தெய்வமே. அந்த டைம்ல அந்த ஸ்டைல் தான் ரொம்ப ஃபேமஸ். பசங்களாம் அந்த மாதிரி தான் முடி வச்சுட்டு சுத்தின்னு இருப்பாங்க. ஆனா என் வீட்டுக்காருக்கு மட்டும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லம்மா. இந்த பொண்ணு பாருங்க, அவளுக்கு அது மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட். அந்த துளசி எடுத்துட்டு வா. இத பாரு, மனுஷனுக்கு ஒண்ணு நல்ல தலையெழுத்து இருக்கணும், இல்லைன்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்பதான் முன்னேற முடியும். உண்மைதான். ஆனா தலையெழுத்து நல்லா இருந்திருந்தா அவ ஏழையா பிறந்திருக்க மாட்டாளே. அதுவும் உண்மைதான். சோ மிச்சம் இருக்கிறது உழைப்பு. கஷ்டப்பட்டு உழைச்சாதான் முன்னேற முடியும்னு அவகிட்ட சொல்லு. அதான் முடியலையே. அவ கஷ்டப்பட்டு படிக்கவே மாட்டா. இப்படியே போனா அவ கண்டிப்பா 10th ஃபெயில் ஆயிடுவா. சாந்தி, அவ எப்படியாவது 10வது பாஸ் பண்ணியே ஆகணும். நான் நிறைய பசங்களை பார்த்தாச்சு. 10வது ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் படிப்பை அப்படியே விட்டுருவாங்க. நீயும் அப்படிதானே?